நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு எதிராக புதிய மிசைலை களத்துல இறக்கிய அமெரிக்கா. இனி சண்டை தான், பதற்றம் அதிகரிப்பு. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக போர் இருந்தது. அது முடிவுற்று இன்னைக்கு நேரடியாக ஆயுத போர் தொடங்கிவிட்டதோ. அதனால தான் அமெரிக்கா பாத்தீங்கன்னா சீனாவுக்கு எதிராக புதிய மிசைலை களத்துல இறக்கி இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் விரிவா உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மிசைலை டெஸ்ட் பண்ணிருக்குது. அந்த மிசைல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோங்க. இப்போதெல்லாம் வளரும் நாடுகளா இருக்கலாம், இல்ல வளர்ந்த நாடுகளா இருக்கலாம், குட்டி நாடு இருக்கலாம், இல்ல பெரிய நாடா இருக்கலாம், பணக்கார நாடா இருக்கலாம், அல்லது ஏழை நாடா இருக்கலாம். எந்த நாடா இருந்தாலும் சரி, அறிவார்ந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுவதே கிடையாது. அதன் மூலமாக இன்றைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாணவர்களையோ இல்ல வேலையாட்களையோ பயிற்றுவித்தால் தானே மாணவர்கள் திறனுடன் வருவாங்க. அதுக்கு அறிவார்ந்த ஆயுதங்களை அல்லவா உருவாக்க வேண்டும். ஆனா அப்படி ஒரு அறிவார்ந்த ஆயுதங்களை உருவாக்கி அதன் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்குவது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள். அதற்கு பதிலாக ஆயுளை குறைக்கக்கூடிய கொலை கருவிகளையும் கொல்லும் ஆயுதங்களையும் மட்டுமே இன்னைக்கு எல்லா நாடுகளும் உற்பத்தி செய்கின்றன. ஏன்னா அதுக்கு தேவை இருக்கத்தான் செய்யுது. எனக்கு போட்டி மனப்பான்மை. என் பக்கத்தில் இருக்கிறவன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்பா, பேச்சுவார்த்தைக்கு வாழனா கூட வரமாட்டான், ஒரே ஒரு ஆயுதம் கொடு, அதை போட்ட உடனே அவன் பொட்டிப்பாம்பா அடங்கி விட வேண்டும். அப்படி இல்லைன்னா உலக வரைபடத்துல அந்த நாடே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆயுதத்தை கொடு. நீ தானே மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் பாத்தீங்கன்னா கொல்லும் ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருக்க, இந்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வரி கட்டுக்கின்ற மக்களுடைய எல்லா பணத்தையும் அமெரிக்கா டாலராக மாத்தி எவன் ஆயுத உற்பத்தியாளர் இருக்கானோ அவங்கிட்ட கொட்டிட்டு போய் ஆயுதங்களை வாங்கி நாடு முழுவதும் அடுக்கி கொண்டு இருக்கின்றார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும். இந்தியாவும் அதுக்கு விதி விலக்கல்ல. ஏன்னா நம்ம எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதற்கு இணையான ஆயுதத்தை நாமளும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதே ஆயுதத்தை நாம எடுக்கணும். இல்லைன்னா போட்டி களத்துல நாம தோத்துடுவோம். பாகிஸ்தான் தான் நம்முடைய போட்டியாளராக இன்னைக்கும் இருக்கின்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் பாகிஸ்தான் பணம் கொடுக்கலனா கூட அவனுக்கு ஆயுதத்தை கொண்டு கொட்டுவாங்க, இந்தியாவுக்கு எதிராக ஆயுதத்தை பயன்படுத்த சொல்லி. அப்படி இருக்கும்போது நாமளும் நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். அதனாலேயே பாத்தீங்கன்னா பல நாடுகளும் ஏழ்மையில இருந்தாலும் சரி ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க. இந்த பலவீனத்தை புரிந்து கொண்ட ஆயுத உற்பத்தியாளர்கள் பாத்தீங்கன்னா புதிய புதிய ஏவுகணைகளும் புதிய புதிய கொலை கருவிகளும் உற்பத்தி செய்து இதை மட்டும் நீங்க வாங்கினீங்க உங்க எதிரி வாலாட்டவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல உயிர்களை எடுப்பதற்காக ஆயுதங்களை விளம்பரப்படுத்துகின்ற நாடுகள் தான் அதிகமா இருக்குது. அந்த வரிசையில முதல் இடத்துல இருப்பது அமெரிக்கா தான். இப்ப சீனாவுக்கு எதிராக ஒரு புதிய மிசைலை உருவாக்கி இருக்கிறாம்பா அமெரிக்காக்காரன். என்ன மிசைலு என்று பார்க்கின்ற போது பிரெசிஷன் ஸ்ட்ரைக் மிசைலாம். இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் 300 மைல் தொலைவு சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கிறது. 400 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டதாகவும் ரேடார் அதிலே இணைக்கப்பட்டிருப்பதாகவும் இலக்கை கண்டறிந்து அதுவே தாக்கக்கூடிய திறன் பெற்றதாகவும் இருக்குமா. இந்த மிசைலை ஒரு முறை ஏவிட்டு அடா சரியான இலக்கில போலப்பா திரும்பி வந்துடு அப்படின்னு சொன்னா கூட திரும்ப பெற்றுக்கொள்ளலாமாம். இல்ல இலக்கை கண்டறிந்து தாக்கு அப்படின்னு கமாண்ட் பண்ணா கூட இலக்கை கண்டறிந்து தாக்கக்கூடிய திறன் படைத்ததாம் இந்த பிரெசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல். அமெரிக்கா புதிய ரேஞ்சு கொண்ட இந்த மிசைலை உருவாக்கி இருப்பதே தன்னுடைய கூட்டாளி நாடுகளுக்காக தானா, அந்த நாட்டுக்கு இல்லையா. அதனாலதான் என்னமோ தெரியல அமெரிக்காவில் எத்தனையோ ராணுவ கருவி சோதனை மையங்கள் இருக்குது. ஆனா எந்த சோதனை மையத்திலும் இந்த ராக்கெட்டை ஏவி சோதனை செய்யவே இல்லை. அதற்கு பதிலாக இந்த மிசைல்ல ஆஸ்திரேலியா கடற்கரையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமானப்பட தளத்துல இருந்து சோதனை செய்திருக்கிறது. எந்த பகுதிக்கு மிசைலை கொண்டு போய் சேர்க்கிறோமோ அந்த காலநிலையில இந்த மிசைலானது சிறப்பா செயல்படுதா இல்லை என்பதை பற்றி அமெரிக்கா பரிசோதிக்க விரும்புகிறது. அதனால தான் நட்பு நாடுகளுக்காகவே தயாரிக்கப்பட்டிருப்பதனால நட்பு நாடுகள் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மற்றும் ராணுவ தளங்கள்ல கொண்டு போய் சோதிக்குதுங்க. ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஏவுகணை லான்ச்சரை கொடுத்திருக்கிறது. 1 இல்ல 2 கொடுத்திருக்கு.
அந்த லான்ச்சர்கள்ல இப்போ நட்பு நாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஏவுகணையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏர் டு ஏர் கரோசி மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. இதனுடைய திறனானது குறைவா இருக்குதான், ஆனா லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்குதான். ஸோ அப்போ பவர்ஃபுல் லான்ச்சருக்கு பவர்ஃபுல் மிசைலை தானே உருவாக்கணும். அதற்காக தான் இப்போ பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைலை அமெரிக்கா உருவாக்கி இருக்கதாம். ஹை லெவல் மொபைலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டமும் மல்டி லெவல் லான்ச் ராக்கெட் சிஸ்டமும் இந்த லான்ச்சராக தைவான், ஆஸ்திரேலியா பல நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுத்திருக்கிறதாம். இப்போ இந்த லான்ச்சரை வச்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்றது? அதனால இப்போ பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல இந்த லான்ச்சர்ல பொறுத்து நாமனு வச்சுங்களேன், எதிரி தப்பவே மாட்டான், குறி வச்சா ஏற விழும். அப்படி ஒரு உத்தரவாதத்துடன் வந்து தைவானுக்கு ஏற்கனவே வந்து லான்ச்சர்களை 11 கொடுத்துடுச்சு. இப்போ இந்த பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல தைவானுக்கு கொடுக்க போகுது. இப்போ தைவான் கையில இந்த பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் கிடைச்சா சீனாவுக்கு சவால் விடுவானா விடமாட்டானா? அப்போ உடனே சண்டை வருமா வராதா? இந்த மிசைல் தைவானுக்கு போச்சுன்னா உடனடியாக பதட்டம் தொற்றிக்குமா இல்லையா? சீனாக்காரன் அமெரிக்காவுக்கு என்ன சொல்லுவான்? தைவான் என்பது எங்க நாட்டு பகுதி, எப்படி அவனுக்கெல்லாம் நீ ஆயுதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற? தயவு செய்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தைவானுக்கு ஆயுதம் இருப்பதை தயவு செய்து நிறுத்தணும். எங்க நாட்டுடைய அனுமதி இல்லாம எங்க நாட்டு பகுதிக்கு நீ ஆயுதமே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில கூட வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் ஏற்படலாம். இப்படி ஆயுதத்தை வாங்கி குவிப்பதனால தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில கூட வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தை உருவாக்கலாம். அதனால புதிதாக இந்த மிசைலை சீனாவுக்கு எதிராகவே களத்துல இறக்கி இருக்குது அமெரிக்கா. தைவானுக்கு இந்த வாரத்துக்குள்ளாகவே போய் இந்த பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் ஆனது சேர்ந்துடும். அதற்கு பிறகு டேய் என்ன ஒன்னும் பண்ண முடியாதா, என்கிட்ட ஏவுகணையும் வந்தாச்சு, அமெரிக்காக்காரனே அனுப்பியிருக்கிறான், என்ன நீ அழிக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரன் வந்து நிப்பாண்டா. ஏன்னா ஏவுகணையே கொடுத்துருக்கிறவன் உனக்கு எதிராக களத்துல இறங்கி போராட மாட்டானா அப்படின்னு ஒரு துணிச்சல் ஏற்படும். துணிச்சல் காரணமாக சீனாவுக்கு எதிராக தெம்பா சவால் விடுவான் தைவான்காரன். என்கிட்டவே நீ வந்து சவால் விடுறியா, உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தைவானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கும் தயங்க மாட்டான். எப்போதுமே நாம தைவானை எப்படி இணைச்சு கொள்ள போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இருந்தோம். ஒன்னு நேரடி யுத்தம். சைனா போன்ற பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பம் இருக்கக்கூடிய நாட்டை பொறுத்த வரைக்கும் ராணுவ தாக்குதல் மூலமாக தைவானை பிடிக்க முடியாது. அதற்கு பதிலாக துரோகிகளை வைத்து மட்டுமே வந்து தைவானை தன்னுடன் இணைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அமெரிக்கா ஆயுதம் கொடுத்ததை வைத்தே வந்து தைவான் மீது போர் தொடுக்கலாம், இல்ல ராணுவ நடவடிக்கையில சீனா இறங்கலாம். அதனால நிச்சயமாக உலக பந்துல அமெரிக்கா இந்த ஏவுகணை இறக்கி இருப்பதன் மூலமாக பதட்டம் உருவாக போகுது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ தைவான் காசு கொடுக்குறானோ இல்லையோ, சீனாவை ஒரு பயத்திலே ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கணும் என்பதற்காக அமெரிக்காக்கான இந்த மிசைலை உற்பத்தி பண்ணி அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுப்பதற்கும் பணம் கொடுப்பதற்கும் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. நம்மளும் சலித்தவர்கள் கிடையாது. பாகிஸ்தானுடைய தொழில்நுட்பத்தை தாண்டி நாம புதிய புதிய தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், சோதனை செய்து கொண்டும் இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி உலகத்துல எந்த இடத்தெல்லாம் நவீனத்துவ ஆயுதங்கள் இருக்குதோ, இன்றைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான ஆயுதங்கள் இருக்கிறதோ, இன்றைய போர் முறைக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தேனீக்கள் போன்று நம்ம தேடி பிடித்து கொண்டு வந்து நம்முடைய படையில சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இது நிச்சயமாக சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கெட்ட பேர் தான். அந்த விதத்துல பிரளயா ஏவுகணைய இப்ப இந்தியா உருவாக்கி இருக்கிறது. இந்த ஏவுகணையினுடைய எடையை பொறுத்த வரைக்கும் 5000 கிலோ. இது 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய திறன் வாய்ந்ததா இருக்குது. அமெரிக்காவுடைய ஏவுகணையை பற்றி நம்ம பேசுகின்ற பொழுது இலக்கை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். இல்லையா நாம இங்கிருந்து இலக்கை வந்து நிர்ணயிக்கலாம். இலக்கு தவறி போச்சுன்னா நாமளே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏவுகணையை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இப்படி பல்வேறுபட்ட தொழில்நுட்பத்துடன் வந்து அமெரிக்கா ஒரு மிசைலை களத்துல இறக்கிதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியானதான் ஷார்ட் ரேஞ்ச் சர்பேஸ் டு சர்பேஸ் மிசைலை வந்து பாத்தீங்கன்னா பிரளயா என்ற பெயர் கொண்டு இந்தியாவும் DRDOவும் இணைந்து சோதனை செய்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ராக்கெட்டினுடைய எந்திர அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2 ரேஞ்ச் சாலிடு ப்ரொப்பலேட்டர் ராக்கெட் சிஸ்டமாக இருக்கிறது.
நம்ம சாலிட் மூலமாகவும் இதை விண்ணில் ஏவலாங்க இலக்கை நோக்கி. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், திரவ எரிபொருள் கொண்டு கூட 2 லேயராக பயன்படுத்தக்கூடியதாக இந்த ராக்கெட்டை நம்ம ஆட்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு எரிபொருள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அவையும் திரவ எரிபொருள் தான் இல்லாம சாலிடான எரிபொருளும் பயன்படுத்தி இந்த ராக்கெட்டை ஏவலாம். இப்பேற்பட்ட ஒரு நவீன ராக்கெட்டை தான் இந்தியா உருவாக்கிட்டு இருக்குது. லேட்டஸ்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும், ட்ரோன் மூலமாக ராக்கெட்டை ஏவக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த நம்ம ஏவுகணையும் உருவாக்கணும், அதற்கான ட்ரோனையும் உருவாக்கணும், அதை தாண்டி அக்னி 5ஐயும் உருவாக்கணும். இப்படி தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் DRDOவும் நம்முடைய பாதுகாப்பு துறையும் இணைந்து புதிய புதிய ஆயுதங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டை நாம காப்பாற்றிக் கொள்வதில் நாம கண்ணும் கருத்துமா இருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, உலகத்துல ஆயுதங்கள் உற்பத்தி செய்கின்ற நாடுகள் வரிசையில இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது, பல நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலையும் இந்தியா சேர்ந்திருக்கிறது. இந்தியாவுடைய ஆயுத விற்பனையானது 2023-2024 11,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதுலயும் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்முடைய ஆகாஷ் ஏவுகணையானது பல நாடுகளும் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா சீனாவினுடைய ஏவுகணைகளா இருந்தாலும் சரி, துருக்கியினுடைய ட்ரோனா இருந்தாலும் சரி, ஆயிரமாக ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல பாகிஸ்தான் ஏவியது. ஆனா அவை அத்தனையும் நாம உற்பத்தி செய்த பிரம்மோஸ், ஆகாஷ் தடுப்பு ஏவுகணைகள் தான் பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒழித்து தள்ளியது. ஸோ இப்ப இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா பல அட்வான்டேஜ் இருக்கிறது. போர் சூழல்ல இந்தியாவுடைய ஆயுதங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்குது, திறன் வாய்ந்ததாக மக்கள் உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால நம்ம கிட்ட ஆயுதங்கள் வாங்குவதற்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆத்ம நிர்பார் என்று சொல்லிட்டு ஆயுதங்கள் தயாரிக்காம வெறுமனே நாம வந்தே பாரத் ரயில் இல்ல ஆத்ம நிர்பார் என்று சொல்லிவிட்டு உலக நாடுகள் மத்தியில நாம ஆயுதங்களை வாங்கிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதனால எந்த மாதிரியான பிரளய ஏவுகணை எல்லாம் சோதனை செய்வதும் உற்பத்தி செய்வதும் நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணியை குறைப்பதன் மூலமாகவும் நம்ம நாடு பொருளாதாரத்தில் முன்னேறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நிறைய என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணுமா இல்ல வேற வீடியோக்கள் நாம பேசலாமா என்பதை கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.